Beloved sister and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதால் தான் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ரட்சித்து போஷித்து நம்மை அற்புதமாய் வழிநடத்துவதற்காக அவரை சேவிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், கனம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்மில் களி கூர்ந்து சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பால் நம்மை அரவணைத்து நம்மை வழிநடத்துவார். எப்போது? when? Let me read the word of God. Saint Paul's first letter written to Timothy, chapter 6, verses 11. Pursue righteousness, godly life, along with faith, love, perseverance and gentleness. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் நீடிய சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவை போல நாம் வாழ்வோம். உம்மை அல்லாமல் யாரை நான் சேவிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் சேவிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வரும் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பிள்ளைகளின் திருமணத்திற்காக பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், எண்ணங்கள், தீர்மானங்கள் இவை அனைத்தையும் நீர் நிறைவேற்றி தாரும். வாழ்க்கையில் நன்றாக படித்து முன்னேறி மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், குறிப்பாக பெற்றோர்களை பார்த்து கொள்ளவும், உமக்காக ஊழியம் செய்யும் என்ற எண்ணத்தோடு மாணவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், எண்ணங்கள், நோக்கங்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி தாரும். கவலையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சோதனையிலும் கடன் பிரச்சனையிலும் தீராத வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டுகிற உமது மக்களுக்கு விடுதலை தாரும். அனாதை பிள்ளைகள், அனாதை பெற்றோர்கள் இவர்களுக்கு நீர் தாயும் தந்தையுமாக இருந்து அவளை பாதுகாத்துள்ளும். இறைமகன் இயேசுவின் மூலம் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Arul from Bangalore. God bless you.